இன்றைய வசனம் 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கலாம். கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆசா என்கிற ராஜா யூதாவிலே 6வது ராஜாவாக அரசாளுகிறார். பிரியமானவர்களே, இவர் ஒரு ராஜ்யபாரத்தை ஆரம்பித்ததும் கர்த்தர் மேல் அன்பு வைத்து முழு இதயத்தோடு தேடுகிறார். ஆனா 10 வருடங்கள் ரொம்ப அமெரிக்கா இருக்கிறது என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பின்பு பாருங்க, எத்தியோப்பியர்களோடு பல ஜாதியினரும் ஒரு காரணம் இல்லாம ஆசாவுக்கு விரோதமாக படையெடுத்து வர்றாங்க. இந்த எதிரியின் படையில 10 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். அவர்களிடம் 300 ரதங்களோடு அவங்க வர்றாங்க. ஆனா அந்த இஸ்ரவேலரிடம் அத்தனை இருப்பு ரதங்கள் இருந்ததில்லை பிரியமானவர்களே. ஆனா ஆசாவுக்கு ஒரு தோல்வியின் எண்ணம் வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஐயோ, இவ்வளோ நம்ம இடத்துல எந்த ஒரு இருப்பு ரதங்களும் இல்லையே, இவங்க இப்படி 300 ரதங்களோட நம்மளை வர்றாங்களே அப்படின்னு சொல்லி இந்த ஆசா ராஜாவுக்கு ரொம்ப ஒரு பயம் ஆள் கொண்டுச்சு பிரியமானவர்களே. அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டோட சமூகத்துல சொல்றாரு, நான் பலவீனன் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்துச்சு பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்ம கூட அநேக நேரங்களில நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அப்படித்தான், நான் பலவீனன், அப்படி நம்மளால் முடியாது சில காரியங்களை விஷயங்களை பார்க்கும்போது நாமும் கூட அப்படித்தான் நினைக்கிறோம். அதே போலதான் அந்த ஆசாவும் நினைத்தார், நான் பலவீனன், இந்த ரதங்களோடு இந்த மனிதர்களோடு கூட இந்த படையெடுத்து வருகிற இந்த 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு மத்தியில நம்ம எப்படி நம்ம எதிர்கொள்வது, நம்மளத்துல எந்த பலமும் இல்லை அப்படின்றதான ஒரு தோல்வியின் எண்ணம் அவருக்குள்ள இருந்துச்சு பிரியமானவர்களே. அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல போய் அவர் மிகவும் ஜெபம் பண்றாரு. கர்த்தாவே, பலனுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறார், எங்களுக்கு நீங்க துணை நில்லுங்கப்பா, உண்மை நாங்க சார்ந்து உங்களுடைய நாமத்துல அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக எதிராக நாங்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே, மனிதன் எங்களை மேற்கொள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆசா ஜெபம் பண்றாரு. பிரியமானவர்களை பாருங்களேன், கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை அவங்க ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பதாக முறியடித்து போடுறாரு பிரியமானவர்களே. முறியடித்ததுனால எத்தியோப்பியர் ஓடி போனாங்க அவங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேதத்துல படிக்கிறோம். அவங்க பலம் கொள்ளாதபடிக்கு எத்தியோப்பியர் கர்த்தருடைய சேனைக்கு முன்பதாக நொறுங்கி போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆசா ஒன்றே ஒன்றுதான் செய்தார். அந்த ஏராளமான அந்த ரதங்கள் மனிதர்கள் வந்தபோது அவருக்கு பயம் வந்துச்சு. ஆனா ஆண்டவருக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். எங்களால முடியல அப்படின்னு சொல்லி ஜெபத்தை மட்டும் அவர் சார்ந்து கொண்டார். கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக நிற்பார். ஆனால் இன்றைக்கு கூட ஆசாவுக்கு மட்டுமல்ல பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் எளிதாய் மேற்கொள்ள வேண்டுமானால் ஒன்றே ஒன்று, கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையானாலும் எந்த ஒரு மனிதனாலும் தீர்க்க முடியாது பிரியமானவர்களே. மனிதன் ஒரு சில காரியங்களை தான் தீர்த்து வைக்க முடியும். ஆனால் மனிதனால் எந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாத எந்த போராட்டத்தை, எந்த ஒரு கண்ணீரின் பாதையோ, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையோ, எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு பிரச்சனையோ, மனிதனால் முடியாத காரியத்தை தேவனால் செய்ய முடியும் பிரியமானவர்களே. உங்கள் பிரச்சனைகளை கண்டு, உங்கள் போராட்டங்களை கண்டு நீங்க கலங்காதீங்க. ஆசாவை போல எனக்கு பலன் இல்லை, நீங்க கர்த்தரை நீங்க உங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்துல நீங்க சார்ந்து கொள்ளுங்க. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நீங்க எனக்கு பலன் தாங்க, நான் பலவீனன், எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஒரு போராட்டத்திலிருந்து எனக்கு நீங்க தான் விடுதலை தரணும்னு நீங்க கேளுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் பிரியமானவர்களே. ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்த ஒரு சின்ன தாவீதுக்கு ஆண்டவர் எவ்வளவு உதவி செய்தார். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், இந்த கண்ணீர்கள், இந்த நெருக்கங்களுக்கு ஒரு விடை வேண்டுமானால், ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அது ஆண்டவருக்கு லேசான காரியம் பிரியமானவர்களே. அப்படியானால் எந்த பிரச்சனை மழை போல நிற்கிறதோ நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அந்த பிரச்சனைகளிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அவருக்கு அது லேசான காரியம், ஒரு நொடி பொழுது போதும் பிரியமானவர்களே. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரச்சனை நீங்க பார்த்து நீங்க சோர்ந்து போவாதீங்க. இது எங்க போய் தீர்த்து வைப்பது, இதற்கு என்ன பணம் இருக்கிறது, எனக்கு எல்லாமே நான் பணத்தை செலவழித்து நான் தோற்று போனேன், எல்லா பணத்தையும் நான் மருத்துவரிடத்துல கொடுத்து நான் ஏமாந்து போனேன், இது எனக்கு மலை போல நின்று கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இரவும் பகலும் கண்ணீர் வடிக்கிறீங்களோ, கலங்காதீங்க. உங்க பலத்தை சார்ந்து கொள்ளாதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. போடி நேசிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார்.
தாயை போல தேற்றுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அன்பாய் விசாரிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களை, மனம் கலங்காதீங்க. உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களோட எத்தனை முறை பேசி உங்களை ஆறுதல் படுத்தியிருக்கிறார். உங்களை இதுவரையும் நடத்தி வந்திருக்கிறாரே. உங்களை அவர் மறக்கவே மாட்டார். நீங்க மறந்துட்டா கூட கர்த்தர் மறக்கவே மாட்டார். இந்த பிரச்சனையை அவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எப்பொழுது நீங்க ஜெபிக்க மாட்டீங்க, எப்பொழுது என்னுடைய பிள்ளை தன்னை தாழ்த்தி என்னிடத்துல ஜெபிக்க வராது அப்படின்னு சொல்லி எசப்பா பார்த்துட்டே இருக்கார். பிரியமானவர்களே, நீங்க அந்த போராட்டத்துக்கு மத்தியிலும் கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, இங்க குடும்பமாய் சமாதானத்தோடு நீங்க உங்களை வாழ வைப்பார். உங்கள் குடும்பமாக நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஆசா ராஜா எப்படி எனக்கு பெலன் இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். பெரிய ஒரு அற்புதம் செய்தாரே, அதே போல உங்களோடு கூட கர்த்தர் துணை நின்று சத்துருடைய திட்டங்களை அபத்தமாக்கி போட்டு எல்லா வேண்டாத காரியங்களும் வீணான செலவுகளை கொண்டு வருகிற யுத்தங்களை போல வருகிற எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் எத்தியோப்பியரை போல உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் ஆனாலும் அதை வாய்க்காமல் கர்த்தர் போக பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார். பெரிய காரியங்களை நீங்க காண்பீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஏசப்பா, அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வேலையிலும் கூட ஆசா ஜெபித்த அந்த ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. பலனுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அப்பா. ஆண்டவர், எந்த ஒரு மனிதர்கள் தங்களுடைய பலனை சார்ந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பலனை சார்ந்து கொண்டு ஜெபிக்கும் போது எந்த ஒரு எதிரியின் படை வந்தாலும், எத்தனை குடும்பத்தின் சூழ்நிலைகள், போராட்டங்கள் அப்பா, நெருக்கங்கள் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் கூட உம்முடைய பலன் அந்த பிள்ளைகளுக்கு இருக்குமானால் ஜெயத்தை காண முடியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் இருக்குமானால் எந்த எதிரிகளின் சூழ்ச்சிகளா இருந்தாலும், எத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்குகளா இருந்தாலும் கூட கர்த்தர் அவைகளில் இருந்து தூக்கி எடுத்து நிறுத்த முடியும் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த ஆசா ராஜாவுக்கு எப்படி நீங்க உதவி செய்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து அப்பா சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போக முடியாய் செய்தீரோ, அதே போல இந்த குடும்பத்தின் பிள்ளைகள், இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்திருக்கிற பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலைகளிலே அவர்கள் கண்ணீர் வடித்தாலும் கூட, அவர்களுக்கு மலைகள் போல ஆண்டவரே அப்பா போராட்டம் நின்று கொண்டிருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் இந்த வேலையிலும் கூட தரைமட்டமாக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்துருவின் சூழ்ச்சிகள், பொறாமையின் ஆவிகள், அந்தகார வல்லமைகளுடைய திட்டங்கள், மனுஷ திட்டங்கள் எல்லாம் அபத்தமாக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க பெரிய விடுதலையை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, நிம்மதியை கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஜெபிக்கட்டும், உம்மை துதிக்கட்டும், தங்களை தாழ்த்தி உடைய பாதத்துல ஆண்டவரை கெஞ்சி ஆண்டவரே போராட்டத்திற்கு ஒரு விடுதலையை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளட்டும். நீங்க அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்து உடைய பிள்ளைகளை அப்பா நீங்க சந்தோஷப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரே ஒரு தேவன் எங்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க பாரபட்சமா இருக்கிற தேவன் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. எந்த ஒரு மனிதன் ஆனாலும், எந்த ஒரு மனுஷி ஆனாலும் தன்னை தாழ்த்தி உம்மிடத்துல வரும் பொழுது ஆண்டவரே, அவருடைய பலம், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய செல்வங்கள் இல்லாமல் இருக்கலாம். எந்த ஒரு ஆண்டவர் ஏழை பிள்ளைகள் ஆனாலும், யாராயிருந்தாலுமே நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, அவர்களுக்கு நீங்க விடுதலையை கொடுத்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிற தேவன். அப்படியே இந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா, யார் யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க, குடும்பத்தை கட்டி எழுப்புங்க, அப்படியாக கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி, ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏகுவாயீரே எல்லாமே பார்த்து கொள்வீர், ஏகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீர், ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. பலவீனனும் இனி பலவான் என்பான், பலவீனன் அல்ல நான் பலவான், இயேசு என்னில் இருப்பதால் நான் பலவான், இயேசு என்னில் இருப்பதால் நான் பலவான். ஏகோவாயீரே எல்லாமே பார்த்து கொள்வீர், ஏகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீர், ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே.
யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே.